பார்க்கும்போது நிஜத்துக்கு ஒரு கலர் இருக்கு எனக்கு. அப்போ நான் என்னோட நிஜத்தின் கலராக வந்து நான் வந்து கருத்துக்களை பார்க்குறேன். அதனால அந்த நிஜம் அப்படியே போய் சேர்வதற்கும் அந்த நிஜத்தை உள்வாங்கி கொண்டு அதுக்கு பின்னாடி நான் கெட்ட என்னோட சினிமா அறிவை வச்சு நான் ஒரு திரைக்கதையை ரெடி பண்றேன். அந்த திரைக்கதையை அவங்க எப்படி வேணாலும் பார்த்துக்கிட்டோம். ஆனால் அந்த நிஜத்தை அந்த நிஜமா அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிளாக் அண்ட் ஒயிட் அதிகமாக யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ரஜிஷா மேம், இதுக்கு முன்னாடி மாலிசனோட படத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட அக்கா கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் எப்பவுமே. அவங்க இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, அவர் மேக்கிங் வீடியோ பார்த்தப்ப தெரியும். அவர் வந்து இதில் சொல்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மாலிசனோட அக்காவா நீங்க இந்த ரோலை நீங்க எடுத்து நடிக்கணும். அந்த இதை நீங்க எப்படி நீங்க பாக்குறீங்க, இந்த ரோலை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க? இது நானே சார் கிட்ட சொன்னேன். கர்மன் பண்ணி அதுக்கப்புறம் வாழை எல்லாம் பார்க்கணும் நானே சொல்றேன். சார் உங்களை ரைட்டிங்ல the concept of a heroine is a very grey shaded thing, because generally in Indian film industry we think a heroine is somebody who plays the counterpart of the hero. ஹீரோவோட பேருக்கு தான் ஹீரோயின் பேர் கொடுப்பாங்க, ஒரு லீட் ஆக்ட்ரஸ். இது I feel like it's more majorly in Indian film industry, but if you look at the other industries, இப்போ மெரில் ஸ்ட்ரீப் பண்ற நிறைய படங்கள் இருக்காங்க, கரெக்ட்? Necessarily she's not paired with the she's not paired with the hero, but she will be the lead character. இப்போ lead யார் பண்றாங்க யாருக்கு, and it's not really about எவ்வளோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு ஒரு படத்துக்குள்ள. 5 நிமிஷம் இருக்கலாம், அந்த ஃபுல் படம் நம்ம மூஞ்சி இருக்க வந்திருக்கலாம், but what effect or what impact is your character providing to the script? அதுதான். அப்போ I feel like probably because he has a very close relationship, he had a very close relationship with his sister, அது அவரோட ரைட்டிங்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. அப்போ அதனால பைசலி என்னை கூப்பிட்டு அக்காரோன்னு சொன்ன உடனே ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், பிகாஸ் ஐ நியூ திஸ் வுட் பி அ வெல் ரிட்டன் கேரக்டர். ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு டூ இட் அண்ட் ஐ ஹோப் யூ லைக் இட். ஐ லைக் இட் ஸோ மச். உங்களை பத்தி நான் சொல்லி ஆகணும். இந்த படத்துல நீங்க பண்ண ஒர்க்குங்கிறது அமேசிங் சார். உங்களுக்கு இது உங்களோட கரியர் பெஸ்ட் ரோல் சார். இது உங்க ஃபிலிம். இது உங்களுக்கு அந்த கிளைமேக்ஸ்ல அந்த கபடி போர்ஷன் அப்போ உங்களுக்கு சார், இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் வச்சு படம் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து ஃபிலிம்ஸில் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு பைசன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வந்த ஃபிலிம்ஸ் ஏதாவது இன்ஸ்பைரிங்காக இருந்தது மேக்கிங்? நான் வந்து தேடி பார்க்குற படங்களுக்கும் நான் எடுக்கிற படங்களுக்கும் சம்மந்தம் தான் நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான படங்கள் தான் அதிகமாக பார்க்கேன். ஏன்னா பொதுவாக வந்து டைலாக்கே இல்லாத படங்களை ரொம்ப தேடி பார்ப்பேன். என்னோட சினிமாவுக்குள்ள என்னோட விளையாட்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு மனுஷங்க ஒன்று இருக்காங்க. நான் காட்டாத 3 படங்களை காட்டாத மனுஷங்க இருப்பாங்கல்ல, அவங்கள தான் இன்ஸ்பயர் எடுத்துருக்கேன். அவங்க எங்கே இருக்காங்க அவங்க தேடி கண்டுபிடிச்சி அந்த பார்த்தீங்கன்னா 4 படத்துக்கு ஒரே லேண்ட்ஸ்கேப் தான். லேண்ட்ஸ்கேப் வந்து வித்தியாசப்படாது. இப்போ வந்து பெரிய புளியங்குளம் வந்து புளியங்குளத்துக்கும் அடுத்த படம் புளியங்குளத்துக்கும் இப்போ எடுத்த மடத்தையும் ஜஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ் தான், 3 ஊருக்கு டிஸ்டன்ஸ். இந்த 3 கதைகளும் ஒரே காலகட்டத்தில் தான் நடக்குது. கர்ணன் பஸ்ஸை உடைக்கும் போது தான் கணேசன் வந்து கிட்டான் வந்து கபடி எங்கேயோ உள்ள விளாண்டுட்டு இருந்திருக்கான், ஓகேங்களா? இப்படிதான் கதையை எடுத்துக்கணும். இது உடையும் போது தான் பையன் வந்து பஸ்ஸுக்கு போனாலும் இந்த மாதிரி தான். இது எல்லாமே பக்கத்துக்கு நடக்கூடிய கதை தான். அதனால் எனக்கு வந்து இன்ஸ்பயர்னு பார்க்கும்போது எனக்கு மெயினாக தோணுது என்ன விஷயம்னா மனசுக்குள்ள இப்போ எனக்கு முந்தைய படங்களோட வெற்றி தான் எனக்கு இன்ஸ்பயர். அது முந்தைய படங்களுக்கு வெற்றி கொடுத்த பொறுப்பு ரொம்ப இன்ஸ்பயர். அது லாஸ்ட் வாழை வந்து முழுக்க மாரி செல்வராஜுக்காகவே பார்க்கப்பட்டோம். பட் ஸ்கிரிப்டில் அந்த நாயக் அந்த சீனோஸ் விட்டு போயிட்டு அப்படிதான் எனக்கு இருந்துச்சு ஸ்கிரிப்டில். அதுக்கப்புறம் நாய் எங்கேயுமே வராது. என்னோட பவுண்டரி ஸ்கிரிப்டில் வந்து நாய் எங்கேயுமே ஒரு மெட்டஃபராக மாறாது. பட் எடுத்து அந்த ஷார்ட் எடுத்து பிடிச்ச உடனே அது ரயில்வே ட்ராக்ல அடிபட்டு கிடக்குது. அவன் வந்து சொல்கிறான் நான் ஷார்ட் மூவ் பண்ணி போவேன். பட் அந்த பிளட்டு அந்த நாயோட ஃபேஸு எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. அந்த நைட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து அந்த சீனை கட் பண்ணி நான் பார்க்குறேன். கட் பண்ணி பார்த்தா அத்தோடு முடியக்கூடிய துயரமாக எனக்கு இல்லை. அப்போ அது வரைக்கும் ஸ்கிரிப்டில் அது இல்லாத அந்த நாய் வந்து என்னோட அனுபவமாக மாறுது, என்னோட மெட்டஃபராக மாறுது. அதுக்கப்புறம் அந்த நாயை எப்படிலாம் கொண்டு வந்து என்னோட திரைக்கதையே மாற்றி அதை நான் அதுக்கப்புறம் கருப்பி வந்து நீளத்துக்கு மாறி அது அப்படியே கடைசி போயிட்டு பரியனோட கடைசி ஃபைனலி அவனை காப்பாற்றுறதுக்கு நான் என்னென்னமோ ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருந்தேன் சினிமாட்டிக்காக. பட் ஒரு எமோஷனல் மெட்டஃபராக அது வந்து அந்த கருப்பி வந்து மாறிச்சு. அது வந்து எனக்கு அந்த விஷுவல் தான் எனக்கு உடனே அந்த டிஸ்டர்பன்ஸ் நான் ஆனேன். ஷார்ட் எப்படி ஆடியன்ஸ் வந்து கல்பி செத்த உடனே இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சாங்களோ
அதே மாதிரி நான் என் ஸ்கிரிப்டுக்குள்ள நடந்ததுக்கு காரணமே அந்த கருப்பியோட மர்டர் சீன் எடுக்கும்போது தான். அந்த ரத்தமும் அந்த ஒரு இன்னசென்ஸ் நம்ம 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 வந்து மறுக்க முடியாத இன்னசென்ஸ் தான் அனிமல்ஸ் தான். மற்ற யாரையாவது இன்னசென்ஸ் சொன்னால் நம்பலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். ஆனால் ஒரு அனிமலை பார்த்து இது இன்னசென்ஸ் நம்ம சொல்லவே வேண்டாம், அது இன்னசென்ஸ் நமக்கு தெரியும். அப்போது இன்னசென்ஸோட விஷுவலை பார்க்கும்போது அதோட துயரத்தை பார்க்கும்போது ஆடியன்ஸ் தன்னாலே பார்வையாளர்களும் சரி, நான் எழுத நானே திரைக்கதையாளர் நானே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆனேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்நாடில் வந்து நான் டெய்லி காலேஜுக்கு போவேன். மத்தியானம் எங்கள் ஊர் வீட்டில் இருந்து என்னோட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போவேன். மத்தியானம் நடந்து போவேன். அது ஜம்ப் பண்ணி அங்கேயே இருந்துட்டு இருக்கும். அந்த விஷயம் ரொம்ப ஆழமாக தங்கி போன விஷயம் எனக்கு. அப்போ எனக்கு வந்து நான் ஒரு நாள் கால் கட்டலாம் அவுட் பண்ணல. ஆனால் என் மைண்டில் இந்த அவுட் புட்டே இருக்காது இல்லை அப்படின்னு ரொம்ப நாள் ஓடிட்டே இருந்துச்சு. போய் இந்த திரைக்கதை ஞாபகத்துக்கு வரணும்னு இருக்குல்ல. அப்போ நீங்கள் வந்து திருப்பி மெட்டஃபர்ஸ் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு பார்த்துட்டு போகிறது கிடையாது. அது உங்களுக்கு நிலை அப்படியே உங்களுக்கு நின்றும் மனசுக்குள்ளே போய் அது தங்கிடும் பயங்கரமாக. அதனால் ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ள மெட்டஃபர்ஸ் இருக்கிறது ரொம்ப அவசியம்னு நான் நினைப்பேன். ஏன்னா அதுதான் உங்களை வந்து ரொம்ப நாள் மறக்க விடாமல் எப்போல்லாம் கழுவியை பார்க்கும்போது அங்கே யாரும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. இதுக்கு அவங்க ஃபோட்டோ எடுத்தே கிடையாது. ஊரில் கிராமத்தில் கழுவியை யார் பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா அப்புறம் பார்வை மாறின்னு அர்த்தம். அதே மாதிரி கருப்பு கடலில் எந்த நாய் போனாலும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. அது ஒரு விஷயத்தை வந்து திரும்ப சொன்னாதான் அது வந்து நடக்குது. ஸோ இது வந்து உங்களுக்குள்ள எப்படி போச்சுன்னு தெரியல. எல்லா படங்களுமே ஒரே விஷயத்தை திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ சொன்னாதான் இது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது தைரியமாக சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அவன் என் பொண்ணு ஒரு நாள் பைசன் பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு டிவியில், தீக்குளத்து பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அது நல்லா பீட் நல்லா இருக்கும், டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அவள் பையனும் டான்ஸ் ஆடுவா.